ஒரு மனுஷன் விலங்குகளோடவே வாழ்ந்த கதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டார்சன், ஜங்கிள் புக் இந்த மாதிரி சில படங்கள் எல்லாத்தையும் தான் பார்த்திருப்பீங்க. பட் உண்மையாலேயே ஒரு 9 வயசு குழந்தை பாத்தீங்க அப்படின்னா விலங்குகளோட வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்ன ஏதுங்கிறத ரொம்ப டீடைலா சொல்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1954 உத்தரப்பிரதேசல லக்னோங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 4 வேட்டைக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறாங்க. அப்படி வேட்டைக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு விசித்திரமான விஷயத்தை பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 ஓநாய் குட்டிகளோட சேர்ந்து ஒரு சின்ன பையனும் ஓநாய் மாதிரியே ஓடி போறதை பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாவம் ஏதோ குழந்தை வழி தவறி வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காப்பாத்தி இவங்க ஊருக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு வயசு பாத்தீங்க அப்படின்னா 9 வயசு. அந்த குழந்தை எப்படி நடந்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா 4 கால்ல நடக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய நிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. பட் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தை நார்மல் மனுஷங்க மாதிரி 2 கால்ல நிக்கவே முடிய மாட்டேங்குது. 4 கால்ல மட்டுமே நின்னுட்டு இருக்கு. 4 கால்ல தான் ஓடவும் செய்யுது. அந்த குழந்தையோட 2 கையும் 2 காலும் பாத்தீங்கன்னா அந்த 2 கால் முட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப தடிமண்ணா திக்கா இருக்குது. காட்டுக்குள்ள ஓடுற அளவுக்கு வலிமையான கால்களாவும் இருக்குது. இந்த குழந்தை பாத்தீங்கன்னா சரி மக்களோட மக்களா இருந்தா கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ராமுன்னு பெயரை வச்சு அந்த நாட்டுக்குள்ள வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த ஊருக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு உணவு எல்லாம் கொடுக்குறாங்க. நார்மல் உணவு கொடுக்கும்போது இந்த குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு பதிலா என்ன சாப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கறிகளும் முட்டையும் ரத்தமும் தான் சாப்பிடுதே தவிர நார்மல் உணவுகள் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னா அது காட்டுக்குள்ளேயே வளர்ந்து ஓநாய்க்குள்ளேயே வளர்ந்தது பாத்தீங்களா. அதனால அது என்ன சாப்பிடுதோ அது கூடயே சேர்ந்து இதுவும் சாப்பிட்டு இந்த குழந்தையும் இதே மாதிரி சாப்பிட்டு வளர்ந்திருக்கும் போல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14 வருஷம் அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா நார்மல் மனுஷனா மாத்தணும், மனிதரோட மனிதனா மாக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. என்னதான் இவங்க ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேசுற பாஷையும் புரியல, மனிதர்கள் மாதிரியும் பேசவும் வரல. திடீர்னு பாத்தீங்கன்னா நைட் ஆனா ஓனை மாதிரி ஊளையுடுற சத்தமும் ஒரு மாதிரி வினோதமான சத்தமும் கொடுக்கறானே தவிர மனுஷங்க மாதிரி பேசவோ மனுஷங்க மாதிரி நடந்துக்கவோ இந்த பையனுக்கு எதுவுமே தெரியல பாவம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில வருஷம் கழிச்சு ஜனவரி 22, 1968 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த பையன் உடம்புக்கு முடியாம இறந்து போறாரு. இந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது மனிதனா பிறந்து ஏதோ ஒரு காரணத்தினால காட்டுக்குள்ள பிரிஞ்சு போய் ஓநாய்களோட ஓநாயா வாழ்ந்து திரும்பி மனிதர் கைகளுக்கே கிடைச்சு மனிதனா வாழ முயற்சி பண்ணி மனிதனா மாற முடியாது இந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.